தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய திரு சண்முகசுந்தரம் அவர்களின் குடும்பத்திற்கு முதலில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பேசியவர்கள் எல்லாம் அவர் எத்தனை போராட்டங்களை தாண்டி இந்த இயக்கத்திற்கு தொண்டாட்டி கொண்டிருக்கக்கூடியவர், பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். தொண்டர்களுக்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒருவராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் இங்கே மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். அண்ணன் தளபதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல கொல்லன் தெருவிலே ஊசி விற்பது போல இங்கே உங்களிடமெல்லாம் அவரது பெருமையை பேச வேண்டிய அவசியமில்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அத்தனை பேருக்கும் அவர் எவ்வளவு திறமையான ஒரு வழக்கறிஞர் என்பது தெரியும். இங்கே வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் அவர் தாண்டி வந்திருக்கக்கூடிய அந்த தடைகள், போராட்டங்கள் என்ன என்பது பற்றி தெரியும். நான் முதலில் மாநிலங்களவையின் உறுப்பினராக டெல்லிக்கு சென்ற பொழுது எனக்கு உறுதுணையாக, வழிகாட்டியாக இருந்தவர் அண்ணன் சண்முகசுந்தரம் அவர்கள். அதை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மணவிழாவிற்கு வந்து மணமக்களை வாழ்த்தி இருக்கக்கூடிய நமது அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கும், இனமான பேராசிரியர் அவர்களுக்கும், அண்ணன் தளபதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் RS பாரதி அவர்களுக்கும், கழகத்தின் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், அண்ணன் ஆர்காட்டார் அவர்களுக்கும், துணை பொதுச் செயலாளர்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் NR அவர்களுக்கும், மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் சுதர்சன நாச்சியப்பன் அவர்களுக்கும், நீதியரசர்களுக்கும், வழக்கறிஞர்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், மணவீட்டாரின் சார்பிலும் சண்முகசுந்தரம் அவர்கள், சரோஜினி சண்முகசுந்தரம் அவர்களின் சார்பிலும், மணமகன் ஆர்த்தீஷ் அவர்களின் பெற்றோர் சேகர், உஷா அவர்களின் சார்பிலும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். திரு சண்முகசுந்தரம் அவர்களின் 2 பிள்ளைகளுமே இங்கே திராவிட பாரம்பரியத்தை தாண்டி இருக்கக்கூடிய வேறு ஒரு மரபிலே வந்திருக்கக்கூடியவர்களை திருமணம் செய்து கொண்டவர்கள். ஆனால் இந்த 2 திருமணங்களுமே சுயமரியாதை திருமணங்களாக நம் பாரம்பரியத்தை, நம் திராவிட பாரம்பரியத்தை, திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் நடைபெறக்கூடிய திருமணமாக அந்த 2 திருமணங்களையும் அவர் நடத்தி இருக்கிறார். இந்த நேரத்திலே அதற்கு அவருக்கு நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மணமக்கள் வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழகத் தலைவர் கலைஞர் அவர்கள் மணமக்களை வாழ்த்துவார்கள். கழகத்தின் பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்களே, மணமக்களை வாழ்த்தி இந்த மாநாடாவை சிறப்பித்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாழ்த்திய பிறகு புதிதாக நான் எதுவும் சொல்வதற்கு இல்லை என்பதையும், வாழத் தெரிந்தவர்கள் வாழும் வகையை கற்றுத்தந்த வழக்கறிஞர்கள் இல்லறம் நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும் என்று எண்ணி அதன்படி வாழ்ந்து காட்டியவர்கள், வாழப்போகிறவர்கள் அனைவரின் சார்பிலும் இந்த இனிய மணவிழாவில் மணமக்களாக வீட்டிருத்து நம்முடைய இனிய இதே வாழ்த்துக்களை பெற்றுள்ள சிந்து அவர்களுக்கும், மணமகன்
அவர்களுக்கும் இனிய வாழ்த்துக்களை நான் எடுத்துச் சொல்லுகிற நேரத்தில் இத்தனை பேரும் சொன்னதற்கு மாறாக அல்லது மேலாக நான் எதையும் சொல்லிவிடப் போவதில்லை. வழக்கமாக சுயமரியாதை திருமணங்களிலே தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவர்கள் வழிவந்த எங்களை போன்றவர்களும் சொல்லுகின்ற கருத்துக்கள், எடுத்து வைக்கின்ற நியாயங்கள் காலகாலமாக தமிழகத்தில் நடைபெற்று வருகின்ற கால மாற்றம், அந்த கால மாற்றத்திற்கு ஏற்ப நாம் மேலையெல்லாம் சரிப்படுத்தி கொண்டோமா என்று நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எழுகின்ற கேள்வி வேலைக்கெல்லாம் பதிலளிக்கிற விதத்தில் நம்முடைய மணமக்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் மேடையிலே மணமக்களை வாழ்த்துகின்ற போதோ அல்லது வேறொரு விஷயம் பற்றி பேசுகின்ற போதோ எடுத்து வைக்கின்ற வாதங்களுக்கும் அவர்களே நடந்து கொண்டிருக்கின்ற வழிமுறைக்கும் பல வேறுபாடுகள் இருப்பதுண்டு. அந்த வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து நாம் என்ன சொல்லுவோமோ அதையே வழிநடத்தி காட்ட வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் அதையே பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் நம்மை பின்பற்றுகின்றவர்கள் அல்லது பின்பற்ற வேண்டும் என நினைப்பவர்கள் வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அந்த உணர்வை இங்கே நான் எடுத்து கணித்து அந்த வகையிலே மணமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாழ்க மணமக்கள் பலவெல்லாம் விட்டு என்று கூறி இந்த அளவில் மணமக்களை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.